காத்து அடிக்கும் போது அந்த மரம் அசைறது என்ன அழகு. அந்த சிட்டுக்குருங்க அப்படி ஓடுறது எவ்வளவு அழகு. அதான் தான் ராமகிருஷ்ண இயக்கத்துல கடல் அலையை வச்சிருப்பாரு விவேகானந்தர். கர்ம யோகம். கடமையை நான் செய்கிறேன், நான் பலனை எதிர்பார்க்கல. ஒரு குழந்தை மாதிரி இருப்பீங்க. கரடு முரடான எண்ணங்கள் வராது. ரொம்ப டென்ஷன் இருக்காது லைஃப்ல. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், டிப்ரெஷன். பத்தியா என் மேல கருணைன்னுவாங்க. புலன் போக அனுபவங்கள் அது எதுவாக இருந்தாலும் நீங்க போட்டுக்கோங்க. அதுல புலன் போக அனுபவங்கள், நீங்கள் எதை அனுபவித்தாலும் இந்த போகமே இவ்வளவு இன்பமாக இருக்கிறது, இறை இன்ப போகம் எப்படி இருக்கும்னு தான் இறைவன் சிற்றின்ப அனுபவத்தை கொடுக்கறான். மனுஷன் அதிலேயே மூழ்கிறான். அதனால தான் சுந்தரர் சொன்னாரு பித்தா. அப்போ இறைவன் சொன்னார், கரியா சொன்ன சுந்தரா, என்ன மாதிரி பைத்தியக்காரன் யாருமே இல்லை. அனுப்புன பாத்தியா இந்த மனுஷங்களை, என்னை நம்பி என்னை கும்பிடுவான்ட்டு. ஒருத்தன் நம்புறான் என்னை கும்புறான் பாரு. புத்தி விழிப்புறு. ஏனென்றால் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு அறிவு இந்த மானிட தேகத்துக்கு தான் இருக்கு. இப்போ ஒரு ஜீவராசிகள்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம புத்தி விழிப்புறணும். எத்தனை பேர் இயற்கையை ரசிப்பீங்க? இயற்கையை நின்று ரசிக்கணும். அப்படி 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 காத்து அடிக்கும் போது அந்த மரம் அசைறது என்ன அழகு. அந்த சிட்டுக்குருங்க அப்படி ஓடுறது எவ்வளவு அழகு. எறும்புங்களை பாருங்களேன், சக்கரை லேசா கொட்டிட்டா வந்துருவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்னே தெரியாது. நம்ம உப்பை மாத்தி சர்க்கரையை மாத்தி போட்டு விட்டுருவோம். அவங்க மட்டும் கரெக்டா போய் சக்கரை டப்பாவை தான் பிடிப்பாங்க. அது எப்படி தெரியுது? அதுக்கு குட்டி போட்டோன்னா கண்ணு குட்டி போய் அம்மாவுடைய மடியை போய் பிடிக்குது, பால் குடிக்க தெரியுது. அதுக்கு எப்படி தெரியுது? அதுக்கு எவ்வளவு இயற்கையை நீங்க ரசிக்கலாம் தெரியுமா? இது எப்படி இந்த கரையான் புத்து வருது, எப்படி இந்த சிலந்தி வலை போட்டுது. சிட்டுக்குருவிக்கு யாரு பிரசவம் பார்க்கறா? அவங்களுக்கு வீடு எங்க இருக்கு? யார் வீடு கட்டித்தரா? அந்த சிமெண்ட், செங்கல், ஜல்லி, மணல், இன்ஜினியர் இதெல்லாம் யாரு? அவங்களுக்கு எங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க? ஏதாவது சிந்திச்சோம்? அதுல வேற நம்ம சொல்லுவோம் நான் 6வது அறிவு. அது சொல்லும் ஒன்னும் இல்லை. எவ்வளவு அழகா அதுங்க பண்ணுதுங்க பாருங்க. ஆனா அதுங்களால பண்ண முடியாது, நம்ம தான் பண்ண முடியும். அதான் 6வது அறிவு. அது இயற்கையை ரசிக்க தெரியாது. நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்க, 6வது அறிவு வேஸ்ட். மேல போகாத விமானம். காலையில இருந்து அப்படி சூரியன் உதிக்கிறத பார்க்கணும், அந்த மேகக்கூட்டம் நகர்றத பார்க்கணும், கடல் அலையை ரசிக்கணும், அந்த சத்தத்தை ரசிக்கணும். அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பயாவது நம்ம போய் அலை நின்னாதான் வந்துட்டான் அடிக்கலாம் அப்படின்னு அடிக்குதா? நீ நில்லு, நிக்காம போ, நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். 4 பேர் வந்து நிக்கிறாங்கப்பா, கொஞ்சம் நல்லா அடிக்கலாம், அடிக்குதா? நீ நிக்காம போ, நில்லு. நான் என்ன பண்ணுவேன்? இதான் கர்மயோகி. நான் செய்யறத செய்யறேன். நீ சந்தோஷப்பட்டா படு, நல்லா இருந்தா இரு. இதான் அலை. அதனால தான் ராமகிருஷ்ண இயக்கத்துல கடல் அலையை வச்சிருப்பாரு விவேகானந்தர். கர்ம யோகம். கடமையை நான் செய்கிறேன், நான் பலனை எதிர்பார்க்கல. ஒரு நிலா கர்மயோகி, ஒரு சூரியன் கர்மயோகி, தென்றல் கர்மயோகி, மழை கர்மயோகி, கடல் கர்மயோகி, இயற்கையில் உள்ள அனைத்துமே கர்மயோகி. ஒரு தாவரம் கர்மயோகி, தன் வேலையை சரியா செய்து. ரசிங்க, அதை ரசிச்சாலே போதுங்க. நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கலாம். இயற்கையில இருந்து யார் ஒருவர் இயற்கையை ரசிக்கிறார்களோ அவர்கள் அந்த இயற்கையை மதிப்பான், பாழ் பண்ண மாட்டான், மென்மையான மனம் கொண்டவர்களாக மாறிடுவாங்க. நீங்க இயற்கையை ரசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனம் மென்மையாயிடும். ஒரு குழந்தை மாதிரி இருப்பீங்க. கரடு முரடான எண்ணங்கள் வராது. அப்படி இயற்கையை ஜாஸ்தி வரேன் குழந்தை மாதிரி மாறிடுவீங்க. ரொம்ப டென்ஷன் இருக்காது லைஃப்ல. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், டிப்ரெஷன். வா, இந்த இயற்கையை ரசி. வா, நான் கஷ்டப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? துன்பப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? உட்காந்து அழுதா எல்லாம் சரியாயிடுமா? அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அதை ஒரு கூட்டம் சொல்லும், ஏதாவது கஷ்டங்குதா பாரு இதுக்கு. ஒரு கூட்டம் தெளிவா இருக்குங்க, ஏதாவது கஷ்டங்குதா பாரு, ஏதாவது பயம் இருக்குதா பாரு, ஏதாவது பொறுப்பு இருக்குதா பாரு,
ஏன் அவன் தான் நல்லா இருக்கிறானே, ஏன் அவனையும் போட்டு குழப்புற? பொறுப்போட இருக்கணும். அதுக்கு கஷ்டம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கவலை இருக்குதா பாரு. கவலையே இல்லாம இருக்கதான் என் மனிதன் பிறந்தான். ஆனா நம்ம என்ன ஃபிக்ஸ் ஆயிரும், கவலை பண்ணும், வேதனை பண்ணும், துக்கம் பண்ணும், துயரப்பண்ணும், அடுத்தவங்களையும் போட்டு துயரப்படுத்தணும். இந்த வாழ்க்கை அப்படிதான் நமக்கு. வாழ்க்கைன்னா அப்படித்தான்ப்பா இல்ல, உண்மையை சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு கொண்டாட்டங்க. நீங்க தயாராயிடுங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்கு, அப்படியே அது சொல்லிட்டு போயிடும். என்ன வாழ்க்கை போங்க. ஒரு சிலர் இருப்பாங்க தெரியுங்களா, என்ன நல்லா படிச்ச என்னத்த படிச்சு போங்க, நல்ல டிகிரி கோர்ஸ் கிடைச்சிருச்சு பொழுது, நீங்க என்ன டிகிரி கோர்ஸ் என்ன கிடைச்சு போங்க, நல்ல மார்க் எடுத்துட்டு பொழுது தம்பி, என்ன மார்க் எடுத்து என்ன கவுன்சிலிங்ல என்ன வேலைக்கு போயிட்டீங்க போல இருக்கு, என்ன கவுன்சிலிங் போங்க சார், என்ன ஜிஎம் போஸ்ட் கிடைச்சு, என்னத்த ஜிஎம் போஸ்ட் கிடைச்சு, என்னதான் எப்பதான் நீ சந்தோஷமா இருப்ப? சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, ஃபுல் நெகட்டிவ். ஒரு சிலர் இடத்தில் ஒண்ணுமே இருக்காது, இறைவன் பத்தியா என் மேல கருணைன்னுவாங்க. சில பேர் பாருங்க சந்தோஷமா இருப்பாங்க, லைஃப் இஸ் ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் பண்றாங்க, அவ்வளவுதான். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.